ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கோதுமை பனானா கேக் சுகர் இல்லாமல் ப்ரௌன் சுகர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே பண்ணிடலாம். இந்த பனானா கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1 பிஞ்ச் உப்பும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் இன்றைக்கி 4 நல்ல பழுத்த செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் நேந்திரம் பழத்தை தவிர எல்லா பழமும் இந்த கேக்கு சேர்த்துக்கலாம். 4 முதல் 5 வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போது இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அடித்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா கை வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறவங்க அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி வரும்போது தான் நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது இந்த முட்டை பனானா எல்லாம் நல்லா பீட் ஆகி வரணும். நல்லா பீட் பண்ணி எடுக்கும்போது அந்த முட்டையோட ஸ்மெல்லும் வராது, நமக்கு கேக்குமே ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ 2 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். வாழைப்பழத்துலேயும் இனிப்பு இருக்கும், அதனால் 3/4 கப் கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கோங்க. நம்ம பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மாவு மிக்ஸ் பண்ணும்போது அதை ரொம்ப கலக்கி எடுக்கக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நான் மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து கூடவே 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அது சேர்த்துக்கலாம். எண்ணெய் விருப்பப்படாதவங்க 1/4 கப் பட்டர் சேர்த்துக்கலாம், இல்லைனா 1/4 கப் பட்டர் மில்க் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நமக்கு கேக் வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போது கடைசி இதில் நான் 1/4 கப் கட் பண்ண நட்ஸ் சேர்த்துருக்கேன். நான் இதில் பாதாமும் உலர் திராட்சையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு கேக் மாவு ரெடி ஆகிடும். அடுத்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் தடவி அதுக்கு மேலே கொஞ்சம் மாவும் தூவி வச்சுக்கோங்க. அப்போ கேக் வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம செய்து வச்சுருக்க கேக் மாவை இதில் விட்டு வச்சுக்கலாம். லைட்டாக தட்டிக்கோங்க, அப்போ அது ஈவனாக இருக்கும். இப்போ இந்த கேக் மேலே நான் கொஞ்சம் வெள்ளரி விதை தூவியிருக்கேன். நீங்கள் கட் பண்ண நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது நான் குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கேக் பண்ணும்போது எப்போவுமே நம்ம கடாயை 10 மினிட்ஸ் முன்னாடியே சூடு பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு கேக் வந்து சூப்பராக வரும். இதே நீங்கள் அவனில் பண்ணுறீங்கன்னா அவனை 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூடான குக்கரில் நம்ம கேக் பாத்திரத்தை வச்சிடலாம். அடுத்து இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 1 ஹவர் குக் பண்ணி எடுக்கணும். நம்ம அதிகமாக மாவு சேர்த்தா வேகிறதுக்கு அதிகம் டைம் எடுக்கும், கம்மியாக மாவு சேர்த்தா கம்மி டைம் எடுக்கும். இது கிட்டத்தட்ட எனக்கு 1 ஹவர் ஆச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது இதை எடுத்து நம்ம ஆற விட்டுடலாம்.
கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த சைடையெல்லாம் லைட்டாக எடுத்து விடுங்க. அப்போது அந்த பாத்திரத்துலேருந்து கேக் வந்து ஈஸியாக வரும். கேக்கு நல்லா ஆற விட்டு நீங்கள் பாத்திரத்துலேருந்து எடுத்தீங்கன்னா அது அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக வரும். இதை இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கேக் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக வந்துச்சு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா ஆற விட்டு எடுக்கும்போது இன்னும் நமக்கு சாஃப்டாக இருக்கும். இதை எல்லாராலையுமே ட்ரை பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக வரும் இந்த கேக். ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது அது இன்னும் நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கட்டாயம் இந்த பனானா கேக் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.